அதில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் உழவு என்ற அதிகாரத்தின் கீழ் 1031வது குறளாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உளுந்தும் உழவே தலை என்று அழகாக விவசாயத்தின் சிறப்பை கூறி இருக்கின்றார். உலகத்தில் உள்ள எல்லா தொழில்களுக்கும் தலையாய பணியாக விவசாயம் என்றால் எல்லோரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிசப்தமான உண்மை. அப்படிப்பட்ட விவசாயத்தை செய்யும் தொழிலாளர்கள் கொண்டாடும் ஒரு முக்கிய திருநாள் தான் பொங்கல். பொங்கல் திருநாள் முறையாக 4 தினங்களுக்கு கொண்டாடப்படும். போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று வகைப்படுத்தி நம் முன்னோர்கள் பல காலமாக கொண்டாடி வருகிறார்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். காரணம் என்னவென்று கேட்டால், இப்போ உள்ள சந்ததியோருக்கு, அதுவும் வளர்ச்சியில் வடிந்த நாடுகள் உள்ள பலருக்கு பொங்கல் என்றால் வீட்டு வாசலில் வைக்கப்படும் சர்க்கரை பொங்கல் என்று மேலோட்டமான விஷயங்கள் தான் தெரிய வாய்ப்பிருக்கின்றது. போகி என்பது தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வரும் ஒரு பண்டிகை. பழையன கழிந்து புதுவின வரணும் என்பதற்காக வீட்டில் உள்ள பழைய பொருட்களை சுத்தம் செய்து வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்தி சூரிய உதயத்திற்கு முன்னாடி தேவையற்ற பொருட்களை தீமூட்டி எரிப்பார்கள். இதற்கு பொருள் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், பொருட்களையும் வீட்டையும் சுத்தப்படுத்தும்படியே நம் உள்ளத்தையும் தூய்மையும் சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வகைய பண்டிகையை உருவாக்கி இருக்கின்றனர். அடுத்த நாள் வரும் தினம்தான் தைப்பொங்கல். தை பிறந்தா வழி பொறுக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. புது பானை வைத்து புது அரிசி போட்டு பொங்கல் வைத்து அந்த பயிர் விளைய காரணமாக இருந்த பகலவனுக்கு, அதாவது சூரியனுக்கு படையலிட்டு நன்றி சொல்கின்ற விதமாகத்தான் தைப்பொங்கல் அமைகிறது. 3வது தினம்தான் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படும். ஏர் உழுவதற்கு விவசாயிக்கு உதவிகரமாக இருக்கும் கால்நடைகளுக்கு, அதாவது எருது என்று சொல்லப்படும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் வகையில் அவைகளை அலங்காரம் செய்து பொங்கல் வைத்து அவைகளோடு சந்தோஷமாக சேர்ந்து கொண்டாடுவார்கள். 4வது தினமாக தான் காணும் பொங்கல் என்பது. இந்த தினத்தை உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர் அனைவர்களோடு ஒன்றாக இணைந்து புதிய ஆடைகளை அணிந்து பல வகையான விருந்து ஏற்பாடுகளோடு சந்தோஷமாக கொண்டாடப்படும். இந்த காணும் பொங்கலை தான் நாம் இப்போ பலரும் கன்னி பொங்கல் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கபூல் வரும் IAEC மன்றத்தின் தலைவர் திரு ராமன் அவர்கள் தன் உரையை வழங்க அழைக்கின்றேன். அன்பு உள்ளங்களே, மீண்டும் ஒரு மெய்நிகர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி தொடர உங்கள் எல்லோருக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எனது செயல்பாட்டு குழு கடந்த ஒரு மாதமாக இந்த நிகழ்ச்சிக்கு முயற்சி எடுத்து இதனை படைக்க உள்ளோம். நீங்கள் எல்லோரும் இந்த காணொலியை கண்டு மகிழ்வீர்கள் என நம்புகிறேன். எனது செயல்பாட்டு குழுவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். முக்கியமாக கஸ்தூரி, சாந்தி, யோகேஷ், நீலன், பிறகு சாந்தி சொல்லிட்டு நான் உங்க பேரு மகேஷ், எல்லோருக்கும் என் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அதே போல் இந்த காலகட்டத்தில் COVID-19 ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் என நம்புகிறேன். மீண்டும் எல்லோருக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் கபூல் பாரு மன்றத்தின் ஆலோசகர் திரு ஆண்ட்ரிக் குயிக் அவர்கள் தன் உரையை வழங்க அழைக்கின்றேன். Good morning. Has the rice boiled? I'm here today as part of our celebration for Pongal, and I'm Henry Quack, Graduate Advisor for Kebun Baru. This is a very important festival for our Indian friends. It marks the journey towards spring, and as we celebrate, we thank traditionally the farmers who have planted the harvest for everybody to enjoy. And in modern Singapore, I think this is also a good time for us to mark and be grateful for those who have helped us
through the COVID so far, especially our healthcare workers and everybody involved in our response to COVID. We can look forward to a better year. And the vaccines are being produced and being distributed. As more and more Singaporeans get vaccinated, we will be a safer society despite COVID. So therefore, I hope that when we roll out the vaccines in stages, we'll all be notified about when's the appointment. Do call in and do attend the appointments as quickly as possible. And locally, there's also lots to look forward to in the next few months. Within Kebun Baru, we're finishing up an MRT station, and the MRT station should start beginning operations by end of September this year. We're also finishing up with the sheltered walkways and more cycling paths. So there's a very much to look forward to this year. And last of all, before we start with the performance, I'd just like to thank our wonderful IAC Kebun Baru community for their hard work. We just finished starting the boiling of the rice. Next we will have our performance, and they have spent many weeks to plan for this wonderful event. They were up here till midnight last night with the decorations, with the recordings, and all so that we can bring this wonderful cultural event to you, and we look forward to the next time we meet in person. Thank you very much. அடுத்த அங்கமாக கபூன் பாரு சமூக நிலையத்தில் இயங்கி வரும் கராஓகே பாடகர்கள் வழங்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போம் வாருங்கள். முதல் பாடலை பூ பூக்கும் மாசம் என்ற தலைப்பில் பாட வருகிறார் ஆனந்தி. வாருங்கள் ஆனந்தி அவர்களே. பொங்கல பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சளை எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சளை எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, சின்ன கவிகள் குயில்கள் பாட. சின்ன கிளிகள் பறந்து ஆட, சின்ன கவிகள் குயில்கள் பாட. ஒரு ராகம் ஒரு தாளம் வந்து சேரும் நேரம் இந்நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் ஏடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி.
சின்ன கிளிகள் பறந்து ஆட சின்ன கவிகள் குயில்கள் பாட ஒரு ராகம் ஒரு தாளம் வந்து சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் வாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள் மஞ்சள் எடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. அடுத்ததாக திரு ஜி கஸ்தூரி அவர்கள் ஒரு கிளி உருகுது என்ற தலைப்பில் பாடலை வழங்க இருக்கிறார்கள். வாருங்கள். ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடர்றது வருமுகள் மலர்றது ஓ மைனா மைனா தளிரது மலரது தானா இது ஒரு தொடர்கதை தானா தளிரது மலரது தானா இது ஒரு தொடர்கதை தானா இருமனம் இணையது இரு கிளி தழுவது ஓ மைனா இருமனம் இணையது இரு கிளி தழுவது ஓ மைனா ஒரு கிளி உருகுது ஒரு மயில் பழகுது ஓ மைனா மைனா குறும்புகள் தொடர்றது வருமுகள் மலர்றது ஓ மைனா மைனா. நிலவெறியும் இரவுகளில் ஓ மைனா மணல் வெயில் சடுகுடுதான் ஓ மைனா
யார் சொந்தம் என்ற தலைப்பில் பாட வருகிறார். யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா, எனக்கென்று நீயே சொந்தம் மாலை சூடவா. யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா, எனக்கென்று நீயே சொந்தம் மாலை சூடவா. குளிர் கொண்ட மேகம் தானோ மலர் கொண்ட கூந்தல், கடல் கொண்ட நீலம் தானோ சுடர் கொண்ட கண்கள். குளிர் கொண்ட மேகம் தானோ மலர் கொண்ட கூந்தல், கடல் கொண்ட நீலம் தானோ சுடர் கொண்ட கண்கள். மடல் கொண்ட வாழைத்தானோ மணல் கொண்ட மேனி, மடல் கொண்ட வாழைத்தானோ மனம் கொண்ட மேனி. தழுவாத போது உறக்கங்கள் ஏது, யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா, எனக்கென்று நீயே சொந்தம் மாலை சூடவா. கல்யாண மேளம் கேட்கும் நாள் எந்த நாளோ, கச்சேரி ராகம் பாடும் பொழுதென்ன பொழுதோ. கல்யாண மேளம் கேட்கும் நாள் எந்த நாளோ, கச்சேரி ராகம் பாடும் பொழுதென்ன பொழுதோ. முதல் முதல் பார்க்க தோன்றும் இரவிந்த இரவோ, முதல் முதல் பார்க்க தோன்றும் இரவிந்த இரவோ. அலைப்பாயும் உள்ளம் மனை தாண்டி செல்லும், யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா, எனக்கென்று நீயே சொந்தம் மாலை சூடவா. யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா, எனக்கென்று நீயே சொந்தம் மாலை சூடவா. நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் என்ற தலைப்பில் திரு செல்வன் மற்றும் கஸ்தூரி அவர்கள் தங்கள் பாடலை வழங்கவிருக்கிறார்கள். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன், அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை, இந்த கண்ணம் வேண்டும் என்றான். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னார். நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னார். நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள். நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன், அவள் மோகம் என்று சொன்னாள்.
நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் யாகம் என்று சொன்னாள். நான் தனியாய் நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள். கொஞ்சம் பார்த்தாள் என்ன பொறுத்தாள் என்ன மறந்தா போய்விடும் என்றாள். கொஞ்சம் பார்த்தாள் என்ன பொறுத்தாள் என்ன மறந்தா போய்விடும் என்றாள். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றான். தொட்டாலே போதும் என்று துடி துடிச்சான். அவன் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்று துடி துடிச்சான். அவள் வேலி கட்டும் முன்னாலே வெள்ளாமை ஏதி என்றே கதை படிச்சார். அவள் வேலி கட்டும் முன்னாலே வெள்ளாமை ஏது என்றே கதை படிச்சார். அவன் காதலுக்கும் முன்னாலே கல்யாணம் வருமோ என்று கையடிச்சான். அவன் காதலுக்கும் முன்னாலே கல்யாணம் வருமோ என்று கையடிச்சான். அவள் ஆகட்டும் என்றே ஆசையில் நின்றே அத்தானின் காதகடிச்சார். நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றான். அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான். அவன் பூவிருக்கும் தேனெடுக்க பின்னாலே வந்து வண்டாய் சிறகடிச்சான். அவன் தேனெடுக்க வட்டமிடும் மச்சான புடிக்க கண்ணால வல விரிச்சா. அவன் தேனெடுக்க வட்டமிடும் மச்சான புடிக்க கண்ணால வல விரிச்சா. அவன் ஜோடி குயில் பாடுவதை சொல்லாம சொல்லி மெதுவா அணைச்சிக்கிட்டான். அவன் ஜோடி குயில் பாடுவதை சொல்லாம சொல்லி மெதுவா அணைச்சிக்கிட்டான். அவளோட பெண்ணாக 5-6 மாசத்துல அழகா தெரிஞ்சுக்கிட்டான். ஹொய்னா ஹொய்னா ஹொய் ஹொய்னா 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 ஹொய் ஹொய் ஹொய்னா. நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான். அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றான்.
திரு ஜெய் மற்றும் கார்த்திக் அவர்கள் காட்டுக்குயிலே என்ற தலைப்பில் பாட இருக்கிறார்கள். தொடர்ந்து ரசிக்கலாம். காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளி கெட்டு கவலை வெட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளி கெட்டு கவலை வெட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம் எண்ணிக்கொள்ளடா. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை நூறு ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்தும் வீச உடம்புக்குள்ள கூச, குப்பக்கோளம் பத்த வச்சு காயலாம். தாய் போடுக்கும் நாளை விடியும் நல்ல வேலை, பொங்க பால வெள்ளம் போல பாயலாம். அச்சி வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் கெட்டிக்கிற நாள்தான். காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில் பாடத்தான். தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். பந்தம் என்ன சொந்தம் என்ன, போனா என்ன வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல. வாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் ஒன்று வாழ வைக்க, அவனை தவிர ஒருவக்கார யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுர கூட தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிறமும் தின்னம் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் வீட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் வீட்டு காலம் வீட்டு பாட்டும் பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிலும் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளி கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்.
நிகழ்ச்சியில் அடுத்த அங்கமாக திரும்பவும் ஒரு பாடல் திருமதி ஆனந்தி மற்றும் கார்த்திக் அவர்கள் வெச்சாலாம் நெத்தி பொற்று என்ற தலைப்பில் பாட இருக்கிறார்கள். தன் கையால மச்சானே நெஞ்ச தொட்டு வச்சலா நெத்தி பொட்டு தன் கையால மச்சானே நெஞ்ச தொட்டு வாடமரம் பூ பூத்தது ஓராயிரம் பந்தாடுது அவங்க எல்லாம் புல்லரிக்கு ஆசையெல்லாம் பதிருக்கு வச்சலா நெத்தி பொட்டு தன் கையால மச்சானே நெஞ்ச தொட்டு வாழகிளையே ஒரு வருஷம் பார்த்து பரிசம் போட்ட வண்ண கீழையே காடை மாடலே ஒரு சரசம் பண்ண சமயம் பார்த்த தங்க ரதமே என்ன வேணும் என்னுடைய அடியே குயிலே இளமாமயிலே மடிமேல் புரளும் கொடியே கனியே வச்சாளா அவ வச்சாளா ஹே வச்சாளா நெத்தி பொட்டு தன் கையால மச்சாரி நெஞ்ச தொட்டு வாடாமரம் பூ பூத்தது ஓராயிரம் பந்தாடுது அவ அங்கம் எல்லாம் புல்லரிக்க ஆசை எல்லாம் பாய் வீரிக்க வச்சலா நெத்தி பொட்டு தன் கையால மச்சானை நெஞ்ச தொட்டு அம்புகளை போட போட பம்புகளும் தேட தேட பம்புகளை பண்ண பண்ண வாலிபமும் என்ன என்ன நெத்தி பொட்டு தன் கையால மச்சானே நெஞ்ச தொட்டு வாடமரம் பூ பூத்தது ஓராயிரம் பந்தாடுது அவ அங்க எல்லாம் புல்லரிக்க ஆசை எல்லாம் பாய் வீரி தொடர்ந்து நிகழ்ச்சியில் திரு மாதன் மற்றும் கஸ்தூரி அவர்கள் தோட்டக்கார சின்ன மாமா என்ற தலைப்பில் தங்கள் பாடலை வழங்கவிருக்கிறார்கள். வாருங்கள். காட்டு மாடு மேயுது பாரு
தோப்பில் மாடு மேய்ந்தால் என்ன, தோட்டம் வீணா போனால் என்ன, தோகை மயிலே எந்தன் கிட்டேவா, என் ஆசைமானே சுகமை பெறலாம் சும்மா கிட்டேவா, என் ஆசைமானே சுகமை பெறலாம் சும்மா கிட்டேவா. கவலை நீயும் அடையலாமோ, கலக்க வீணே கொள்ளலாமோ, உன்னை நானே என்று மறவேனே, என் ஆசைமானே என்று சேர்ந்து என்று வாழ்வோமே, என் ஆசைமானே ஒன்று சேர்ந்து என்று வாழ்வோமே. ஆசையாலே பாசத்தாலே அன்பினாலே சேர்ந்த நெஞ்சம் பேசி பேசி இன்பம் கண்டிடுதே, என் ஆசைமானே பிறவி பயனை இன்று கண்டோமே, என் ஆசைமானே பிறவி பயனை இன்று கண்டோமே. தோப்பில் மாடு மேய்ந்தால் என்ன, தோட்டம் வீணா போனால் என்ன, தோகை மயிலே எந்தன் கிட்டேவா, என் ஆசைமானே சுகமை பெறலாம் சும்மா கிட்டேவா, என் ஆசைமானே சுகமை பெறலாம் சும்மா கிட்டேவா. மற்றும் கார்த்திக் திரும்பவும் தங்கள் படத்தை வழங்க இருக்கிறார்கள். ஐயோ அடி ஆத்தி என்ற தலைப்பில் பாடல். ஐயோ அடியாத்தேயே கண்ணு காது மூக்கே கொண்டு போற நீரா என் மனச எட்டி நின்னு பார்த்தே நீ எங்க வச்சு நீத்தே கொத்தி போற நீதா என் வயசு 8ஆம் நம்பர் போலத்தான் சுத்தி வந்து வளச்சாளே கட்டங்கட்டி பத்து வச்சு போறானே அவ கெண்ட கால சுண்ட வைக்கும் என் உசுறுதான் அவ சண்டை போடும் கண்ணு ரெண்டும் என் உலகம்தான் ஐயோ அடியாத்தேய கண்ணு காது மூக்கே
கொண்டு போற நீதான் என் மனச என் மனச. அவ சகப்பு செம்பருத்தி போல, அவ சிரிப்பு செங்கரும்பு போல, அவ பேச்சு செந்தமிழ போல இனிக்கும் இனிக்கும். அவ மரப்பு சண்டையற போல, அவ வனப்பு மன்மதன போல, அவ நினைப்பு நெஞ்சுக்குள்ள தினமும் இழுக்கும் இழுக்கும். குண்டூசி பார்வக்காரி, குண்டு வைக்கும் பேச்சுக்காரி, குத்துக்கல்ல நிக்க வைக்கும் கும்மிருட்டு மச்சக்காரி. அவ கெண்ட கால சுண்ட வைக்கும் என் உசுறுதான், அவ சண்டை போடு கண்ணு ரெண்டும் என் உலகம்தான். ஐயோ அடியாத்தே கண்ணு காது மூக்கே கொண்டு போற நீரா என் மனசு என் மனசு. அவ சிரிக்க என்ன வேணா பண்ணுவேன் நான் தான் நான் தான். அவ கண்ணில் தூசி ஒண்ணு விழுந்தா அதனால அவ கண்ணு கசிஞ்ச காத்த நானும் கட்டி வச்சு மிதிப்பேன் நெசந்தா நெசந்தா. எனக்கு என்ன பறந்தான் பாரு, எனக்குள்ள புகுந்தான் பாரு, நினைப்பெல்லாம் கலந்தான் பாரு, அவன் தாயே வசருக்கு வேறு. அவன் கண்ட கால சொந்த வைக்கும் என் உசுறுதான், அவன் சண்டை போட கண்ணு ரெண்டும் என் உலகம்தான். ஐயோ அடியாத்தே கண்ணே காது மூக்கே கொண்டு போற நீதா என் மனச என் மனச. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏ பூவு கடை ஓரத்திலே பூவு ஒன்னாங்க பூவு ரெண்டாங்க பூவு மூணாங்க வாங்க சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏதில கடை ஓரத்திலே கீழ ஒன்னாங்க கீழ ரெண்டாங்க கீழ மூணாங்க நெய்ய சொன்னேன். அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிச்சேரிஞ்சாக்க வாரேன் போங்க. ஏவளவி கடை ஓரத்திலே வள்ளவி
அத வாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடி தெரிஞ்சாக்க வாரேன் போங்க 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 அடுத்ததாக திரு ரஃபி மற்றும் கஸ்தூரி அவர்கள் காத்தோடு பூவரச என்ற பாடலுக்கு சிறப்பாக பாடி மகிழ்விக்க வருகிறார்கள். வாருங்கள். காத்தோடு பூவரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவாக காவரச காத்தோடு பூவு ரச பூவே வந்து ரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச ஏத்தம் போட்டு அரைச்ச தண்ணியோடு ஏத்தம் போட்டு அரைச்ச தண்ணியோடு ஏது ஏது தேடா வயலோடு ஆராதோ தாகம் வந்தா ஆசமோகம் வந்தா ஆத்தாடி ஆளாகி நாளாச்சுதோ காத்தாடு பூவு ரச பூவ வண்டு ரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச கோடைக்கானல் குறிஞ்சி மலரின் ஜாதி கோடைக்கானல் குறிஞ்சி மலரின் ஜாதி யார் அது யார் அதை கேட்டா தெரியும் சேதி
உன்னோடு நான் என்னோடு நீ போகாத வரச. இறுதியாக பாடகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜிகிரு ஜிகிரு என்ற பாடலை பாட வருகிறார்கள். அனைவரும் கேட்டு ரசியுங்கள். உதட்டுக்கு சிரிப்பு உடலுக்கு இடிப்பு உன்னால ஆனேன சிவப்பு உயிர் போனாலும் போகாத நினப்பு. இடுப்புக்கு மடிப்பு இளமைக்கு வனப்பு ஒம்மேல உண்டாச்சு மதுப்பு ரவி தேவி நீ என்னோட சிறப்பு. மஞ்சால குங்குமம் தொட்ட வையேனை மல்லிக பூ வாங்கி கட்டி வையே. அச்சதர் சோழ பற்று வைவோ சீதன நான் என்று தட்டி வை. நமக்கு டப்பாங்குத்து நீ ஐயாவோட ஊர சுத்து குமுக்கு கும்மாங்குத்து நீ கூட வந்தா கடை கெட்டு ஜிகர 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 ஜிக்க ஜிகர ஜிகர ரசாத்தி ரசாத்தி போகாத சூடேத்தி.